ஓம் ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கருடதேச நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வள்ளற் பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடைசியாக வந்த ஞானிகள் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளற் பெருமான் தான் இந்த உலகத்திலே தோன்றிய கடைசி ஞானி. அதுக்கப்புறமா இன்னும் யாரும் தோன்றவில்லை. அப்படி வள்ளற் பெருமான் என்ன ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார், அல்லது அவருடைய வரலாற்றின் உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வரலாறு நம்ம படிக்கும் பொழுது, அவர் 5 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றவர்கள் அவர்களை சிதம்பரத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சிதம்பரத்தில் அங்கே சிதம்பர ரகசியம் என்கின்ற அந்த தரிசனத்தை பார்த்தாங்க. 5 மாத குழந்தையாக இருந்த வள்ளற் பெருமான் கலகலன்னு சிரித்தார். அங்கே இருந்த அப்பைய தீட்சையர் அவர் இந்த குழந்தை ஞான குழந்தை, சாதாரண குழந்தை இல்லை அப்படின்னு அந்த குழந்தையை வாழ்த்தினார். இப்படி தான் நம்ம வரலாறு பார்க்குறோம் இல்லை. இதுதான் நமக்கு கிடைத்த வரலாறு. வள்ளற் பெருமான் வரலாறு இப்படி தான் கிடைச்சிருக்கு. 5 மாத குழந்தையாக இருக்கும்போது அவர் போனார் சிதம்பரத்துக்கு, அவரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்பா தூக்கிட்டு இருந்தார். அப்பா தூக்கிட்டு இருக்கும்போது இவர் கலகலன்னு பார்த்து சிரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு வரலாற்று குறிப்பு. இதற்கு ஆதாரமாக ஏதாவது செய்தி இருக்கின்றதா அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இது அவர் வரலாற்று குறிப்பு எழுதி வச்ச நமது அன்பர் அவருக்கு என்ன தோணுச்சோ அதை எழுதிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வள்ளற் பெருமான் சிதம்பரத்துக்கு போனார், தரிசனம் பண்ணார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எப்போ போனார் அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நமது 6ஆம் திருமுறை அருள் விளக்க மாலையில் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல், தாய் முதலரோடு சிறிய பருவமதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே என்றனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே. இதுக்கு மேலே இன்னும் 4 லைன் இருக்குது, அது போட்டோம். இந்த 4 வரி தான் இப்போ நமக்கு முக்கியம். இங்கே என்ன கொடுக்குறாரு, ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிக்கிறாரு, தாய் முதலரோடு. ஸோ இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிக்கணும், தாய் முதலரோடு. ஆனால் வரலாற்று குறிப்பு என்ன சொல்லுது, அவர் அப்பா தூக்கிட்டு போனார். அப்பாவுடைய தோளில் தூக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த சிதம்பர ரகசியத்தை பார்த்து சிரித்தார். ஆனால் இங்கே வள்ளற் பெருமான் என்ன சிதம்பரத்துக்கு போனதை இங்கே பதிவு பண்ணுறார். சிதம்பரத்துக்கு போனேன்னு பதிவு பண்ணுறார். ஆனால் எப்படி பதிவு பண்ணுறாரு, தாய் முதலரோடு சிறிய பருவம் அதில். சின்ன வயசில் தான் போயிருக்காரு, ஆனால் தாய் முதலரோடு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே தந்தை இல்லை. தந்தை இறந்த பிறகு தாய் முதல்வரோடு வள்ளற் பெருமான் சிதம்பரத்திற்கு சென்றிருக்கின்றார். அந்த உண்மையை வள்ளற் பெருமான் இங்கே கொடுக்குறார். ஏன்னா தந்தை இருந்தால் தந்தையை தான் முதன்மைப்படுத்த வேண்டும். தந்தையும் தாயும் இருக்கும்போது தாயை முதன்மைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க இல்லையா. அதனால் இங்கே தந்தை இல்லை. தந்தையின் மறைவுக்கு பிறகு வள்ளற் பெருமான் சிதம்பரத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். எப்போ, சிறிய பருவம் அதில். கரெக்ட், சிறிய பருவம் தான். ஆனால் 5 மாத குழந்தை என்பது சிறிய பருவம் இல்லை. 5 மாத குழந்தை என்பது சிறிய பருவம் இல்லை இல்லையா, அது குழவி. அந்த சிறிய பருவம் அப்படின்னு சொல்லும் பொழுது 7 வயதிற்கு மேற்பட்டது தான். இங்கே வள்ளற் பெருமான் 9 வயதில் ஆட்கொண்டார்னு பாட்டு பாடுறார் இல்லையா. 6 3 ஆண்டாவதிலே என்னை ஆட்கொண்ட அப்படின்னு பாடல் பாடுகின்றார். அப்போ 9 வயது. அப்போ இது 9 வயதில் நடந்திருக்க வேண்டும். 5 மாத குழந்தையாக கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய தாயார் எப்போ இறந்தார், தந்தையார் எப்போ இறந்தார், மனைவி எப்போ இறந்தார்கள், எந்த குறிப்பும் நம்மிடையே ஆதாரபூர்வமாக கிடையாது. இப்போ நான் ஒன்று சொன்னேன்னா அது அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடப்பட்டது தான் வள்ளற் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு. அப்போ இங்கே வள்ளற் பெருமானுடைய அருட்பாவை ஆதாரமாக பார்த்தோம் என்றால், இங்கே தந்தையோடு வள்ளற் பெருமான் சிதம்பரத்திற்கு செல்லவில்லை. அதற்கு ஆதாரம் தாய் முதல்வரோடு. சிறிய பருவம் அதிலே குழந்தையாக இருக்கும்போது தான் போனார். ஆனால் சிறிய பருவம் என்பது 5 மாத குழந்தை அல்ல, 7 வயதிலிருந்து 9 வயது காலகட்டம். அதுதான் சிறிய பருவம் அப்படிங்கிறது வள்ளற் பெருமானை சொல்லியிருக்கிறார். அப்போது தாய் முதல்வரோடு சிறிய பருவம் அதில் தில்லை தலத்திடையே திரை தூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே எந்தனைக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்யுறவாம் பொருளே என்று பதிவு செய்கின்றார். அப்போ வள்ளற் பெருமான் சிதம்பரத்திற்கு சென்றது 5 மாத குழந்தையாக அல்ல, தந்தையோடு அல்ல, தாய் முதல்வரோடு. தாய் முதல்வரோடுன்னா இன்னும் யார் யாரோ போயிருக்கிறாங்க.
அப்படி போகும்பொழுது சிறிய பருவமாகிய அந்த 7 வயதிலிருந்து 9 வயது பருவத்திலே வள்ளல் பெருமான் அங்கே சிதம்பரத்திற்கு செல்லுகின்றார். அங்கே திரையை நீக்கி தரிசனம் காட்டப்பட்ட போது அங்கே வேய்வகை மேல் காட்டாதே என்றனைக்கு எல்லாம் வெளியாக காட்டிய, ரொம்ப பெரிய தத்துவத்தை இங்கே கொடுக்கிறார். வெளியாக காட்டிய வள்ளல் பெருமானுக்கு அந்த சிறிய பருவத்திலேயே இறைவன் எப்படி காட்சி தந்திருக்கின்றான், எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே என்று பாடுகின்றார். அப்போ இங்கே வள்ளல் பெருமான் இறைவனை எப்படி கண்டார், இறைவன் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா வெளியாக, எல்லாம் வெளியாக காட்டிய. அப்போ வள்ளல் பெருமான் இதைத்தான் தர்மசாலையில் வைக்கிறார். இந்த இடத்துல தர்மசாலை எல்லாரும் நினைவு கூறுங்கள். தர்மசாலைக்கு அப்படியே போங்க, ஜூம் பண்ணுங்க, தர்மசாலையை ஜூம் பண்ணுங்க. அங்கே என்ன இருக்கு? ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு நடுவில் சிம்மாசனம் அமைத்திருக்கிறார்கள். இந்த சிம்மாசனத்தில் வள்ளல் பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கின்றது. அந்த திருவுருவ படத்தை அப்படி தூக்கி கொஞ்சம் வெளியே வைங்க. ஏன்னா அந்த திருவுருவ படம் 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் அவர்கள் வைத்தது. அப்போ வள்ளல் பெருமான் என்ன வைத்திருந்தார் அப்படின்னா, அந்த மண்டபத்திலே ஒரு சிம்மாசனத்தை அமைத்து அருகிலே தீபத்தை ஏற்றி வைத்து குருவார வழிபாடு செய்திருக்கின்றார். அப்போ அந்த சிம்மாசனம் என்பது என்ன? வெளி, சூன்யம். சூரிய சிம்மாசனம்னு சொல்லுவாங்க, சூன்ய சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. அங்கே சூன்யம் என்பது ஒன்றுமில்லாதது. இப்போ இந்த வெளி என்னது? ஒன்றுமில்லாது. இப்போ எனக்கும் உங்களுடைய மொபைலில் பார்க்குறீங்களோ டிவியில் பார்க்குறீங்களோ ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது? வெளி. ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒன்றும் இல்லாதது தான் வெளி. உருவாய் அருவாய் உருவருவாய் ஒன்றுமில்லீர் இங்கு வந்து வாரீர்னு பாடுவார். உருவமாக அருவமாக உருவருமாக, கடைசியில் உண்மை என்ன? ஒன்றும் கிடையாது. இறைவன் எப்படிப்பட்டவன்? வெளியாக இருப்பான், ஒன்றும் இல்லாதவனாக இருப்பான். அதை தான் வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கின்றார். எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய் உறவாம் பொருளே. வள்ளல் பெருமான் தர்மசாலையிலும் அங்கே வெளியாக இறைவனை வைத்து அருகிலே தீபத்தை வைத்து தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாவித்து நம்மளை அங்கே வழிபாடு பண்ண சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. வள்ளல் பெருமான் வரலாற்றிலே இது 2வது மறைக்கப்பட்ட உண்மை. அவர் தந்தையோட சிதம்பரத்துக்கு போகலை, தாயோட போனார். 5 மாத குழவியாக இருக்கும்போது போகலை, சிறிய பருவத்திலே சென்றிருக்கின்றார். இதையெல்லாம் வள்ளல் பெருமானுடைய அவருடைய பாடலாகிய அருள் விளக்க மாலையிலே பதிவு செய்யப்பட்டது. இதுதான் ஆதாரம். ஆனால் அவர் தந்தையோட போனார், 5 மாதத்தோடு குழந்தையா போனாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஆதாரமும் கிடையாது. நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை ரத்தன முதலியார் வேளாண்மை நாங்கள் கூட போகணும்னு சொன்னாங்களா? இல்லை அவருடைய தந்தையோ தாயோ அல்லது அவருடைய மனைவியோ யாரோ, அவருடைய அண்ணனோ யாராவது இந்த மாதிரி 5 மாத குழந்தையாக இருக்கும்போது தம்பியை கூட்டு போனோன்னு அவர் அண்ணன் பதிவு பண்ணாரா? இல்லை அவங்க அப்பா பதிவு பண்ணாங்க? எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு கற்பனையாக புனையப்பட்ட ஒரு செய்தி தான் 5 மாத குழவியாக வள்ளல் பெருமான் தந்தையோடு சென்றார் என்ற செய்தி. ஸோ அதனுடைய உண்மை இந்த பாடலின் மூலமாக நமக்கு விளங்குகிறது. அதனால் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருட்பாவை படிக்க வேண்டும். அதை படிங்க, வள்ளல் பெருமான் வரலாறு புரியும். நன்றி.